தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். உய்வேலின் ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனித எலிசபெத் போர்த்துகல் 1271 1336. இவள் 12வது வயதில் மணம் முடித்தாள். இவளுடைய கணவர் போர்த்துகல் நாட்டின் மன்னர். அவர் உலகப்போக்கு உள்ளவர் என்றாலும் அவரை இவள் தன் ஜெபத்தாலும் தூய வாழ்வாலும் மனம் திருப்பினாள். இவள் ஏழைகளுக்கு ஏராளமாக உதவி செய்வாள். பக்தி முயற்சிகளில் அதிக நேரத்தை செலவழிப்பாள். இவளுக்கு அதிக துன்பம் வந்தது. இவளுடைய மூத்த மகன் தந்தைக்கு விரோதமாக குழப்பம் செய்தான். தன் மனைவி தன் மகன் பக்கமாக சார்ந்திருப்பதாக சந்தேகப்பட்டு தன் மனைவிக்கு தொல்லை கொடுத்து வந்தார். பின்னர் அரசர் தமது குற்றத்தை உணர்ந்து அதற்கு பரிகாரம் செய்தார். எலிசபெத்தின் பெருமுயற்சியால் தகப்பனும் மகனும் சமாதானமானார்கள். ஒரு நாள் இவள் ஏழைகளுக்கு கொடுக்கும்படி பணத்தை மடியில் வைத்து மறைத்து கொண்டு போனாள். கணவரோ மடியை திறந்து பார்க்க ரோஜா மலர்களையே அங்கு கண்டார். அப்பொழுது கடுங்குளிர் காலம், ரோஜா மலர்களையே பார்க்க முடியாத காலம். கடவுளது உதவியால் பணம் ரோஜா மலராக மாறியது. அதிலிருந்து கணவன் மனம் மாறிற்று. தன் மனைவி ஏழைகளுக்கு பிரியம்போல் உதவி செய்ய விட்டுவிட்டார். இவளுடைய கணவன் இறந்த பிறகு இவள் தனது செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து ஏழை கிளார மக்களுக்கு கண்ணீரோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தாள். இவளுடைய மகன் இவளோடு போர் புரிய தொடர்ந்திருந்தால் அந்த போர் நெடுநேரம் செய்ய வேண்டியிருந்தது. அதனையும் இவள் உற்று கொண்டு சென்றார். அவர்கள் அப்போருக்கு சென்றபோது அவர்களை இவள் சமாதானப்படுத்தினாள். திருப்பலியிலும் திவ்ய நற்கருணை மீதும் இவளுக்கு அதிக பக்தி உண்டு. கடு உபவாசம் இருப்பாள். அன்பு செயல்கள் செய்தும் திவ்ய நன்மை வாங்க தன்னையே தயாரித்து கொள்வாள். சிந்தனை: ஏழைகளிடமாய் இயேசுவை கண்டு அவர்களுக்கு உதவி செய்வோம். ஜெபம்: ஆண்டவரே, கடும் உபவாசம் இருந்தும் அன்பு செயல்கள் செய்தும் திவ்ய நன்மை வாங்க எங்களை தயாரிக்கும். ஆமேன். கடவுள் வழியினில் கற்ப
தந்தையின் நடுவினிலே நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவி நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. திருப்பாடல்கள் 102 இறைவசனம் 1. அன்புக்கினியவர்களே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக சிறப்பான நாள். அன்னை மரியாளிடம் அவளுடைய பரிந்துரை வேண்டி இந்த திருப்பலியிலே உலகம் முழுவதற்காகவும் நாம் செபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாகவும் நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற யாவருக்காகவும் செபிப்போம். அமெரிக்காவில் வாழும் திருவாளர் சுனில் ஷிபா குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் அவர்களுடைய மகனின் உடல் நலத்திற்காகவும் செபிப்போம். மேலும் 25ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பவித்ரா அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அருள் சகோதரி ஷில்பா அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. இன்றைய முதல் வாசகம் இஸ்ரவேல் மக்களுக்கான மறுவாழ்வு குறித்த செய்திகளை ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் அறிவிக்கின்ற பகுதியை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய அன்பிலிருந்தும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளிலிருந்தும் விலகிச் சென்றார்கள். கடவுளை மறந்து வேற்று தெய்வத்திற்கு வழிபாடு நடத்தினார்கள். இவையெல்லாம் கடவுளுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கவையாய் இருந்தன. எனவே கடவுள் அவர்களை நிராகரிக்கப் போவதாக அறிவிப்பு செய்கின்றார். ஆயினும் எவரெல்லாம் மீண்டும் தம்மிடம் திரும்பி வந்து தாம் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையில் நிலைத்து நின்று தம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்களோ அவர்களை மீண்டும் முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவதாகவும் பாழடைந்து போனதையெல்லாம் சீர்படுத்தப் போவதாகவும் வாக்களிப்பதை இன்றைய முதல் வாசகம் அறிவிப்பு செய்கிறது. ஒருவேளை இந்த பகுதியை நம்முடைய எந்த சூழலுக்கு நாம் பொருத்தி பார்க்கையில் நாம் ஆண்டவரிடம் முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து நம் பாவ வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு கடவுள் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கடவுளுடைய திருசன்னதி வருகின்ற வேளையில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி போல் கடவுள் நமக்கும் கொடுப்பார். நம்முடைய வாழ்வையும் நன்னிலைக்கு மாற்றுவார். இந்த சிந்தனைகளோடு நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியில் யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, பரிசேயருடைய சீடரும் நாங்களும் நோன்பிருக்கிறோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் நோன்பிருப்பதில்லையே என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இயேசு அவர்களுக்கு கொடுக்கின்ற விடை சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. மணமகன் அவர்களோடு இருக்கின்ற வரை விருந்தினர்கள் நோன்பிருக்க தேவையில்லை என்று குறிப்பிடுகின்றார். நோன்பை பற்றி நம்முடைய சிந்தனை எதுவாக இருக்கிறது?
நோன்பு என்பது வெறுமனே உணவை தவிர்த்து இறைவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது மட்டும்தான் நோன்பா, அல்லது அதை கடந்த இறையியல் சிந்தனை ஏதாகிலும் இருக்கிறதா என்பதை சற்று ஆழமாய் சிந்திக்க இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவிப்பு விடுக்கிறது. திருச்சபை என்று நினைவு கூறுகின்ற போர்ச்சுகல் நாட்டினுடைய அரசியாயிருந்த புனித எலிசபெத் தன் கணவனின் இறப்புக்கு பிறகு எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்து கடவுள் விரும்பிய நோன்பை நிறைவாக்கினார். அத்தகைய மனநிலையில் நம்முடைய வாழ்வும் அமைய இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் தங்களுடைய 33வது திருமண ஆண்டு நாளை சிறப்பு செய்கின்ற ஸ்ரீதர் விஜய் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், கோமதி குடும்பத்தினர் சுகப்பிரசவம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய மறு நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் பாலதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, அமைதியின் காரணரும் அன்பினை விரும்புகின்றவருமானவரே, பிளவுபட்டிருப்போரை ஒன்றிணைக்கும் வியத்தகு அருளினால் புனித எலிசபெத்தை அணி செய்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்களும் அமைதியை ஏற்படுத்தவும் அதனால் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படவும் தகுதி பெறுவோமாக. இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் கன்னிமரியாளின் பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலை உன்னை நாளைக்கு கொண்டு வருவேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தை 11 முதல் 15 முடிய. இறைவாக்கினர் ஆமோஸ் கூறுவது: அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிறைத்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சி இருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமைகள் ஆக்கிக் கொள்வார்கள் என்கின்றார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன,
அப்போது அறுவடை செய்வோரை, உழுவோரும், கனி பிழிவோரை, விதைப்போரும், தொடர்ந்து முனைவோர், மலைகள் இனிய ரசத்தை பொழியும் குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கின்றார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் வேரோடச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டில் இருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கின்றார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலரி பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் இறைவன் உரைப்பதை கேட்போம். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கும் நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை என்றும் சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை என்றும் முத்தமிடும். மண்ணின்று உண்மை முளைத்தோருக்கும், விண்ணின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளை நல்நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 14 17 முடிய. இயேசுவின் சீடர் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆதாயம் தேடி நோன்பிருப்பது அல்ல நோன்பு. நான் நோன்பிருந்தால் எனக்கு இது கிடைக்கும் அல்லது இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் நோன்பிருக்க போகிறேன்
என்று எண்ணுவதும் அதை செயல்படுத்த முனைவதும் நோன்பு அல்ல என்பதை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய திருச்சபையினுடைய போதனைகளில் ஜெபம், நோன்பு, பிறரன்பு பணிகள் இவை மூன்றும் நம்முடைய விசுவாசத்தின் தூண்களாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்றுமே செயல்களாய் மாறுகின்ற பொழுது அது முழுமையை அடைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜெபம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கும் கடவுளுக்குமான நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளுவதும், அந்த நெருக்கத்தை உருவாக்குவதற்கு தடையாக இருப்பவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து நாம் கடவுளிடம் திரும்பி வர முயற்சிப்பதும் ஜெபத்தின் முதல் நிலையாக கருதுகிறேன். நோன்பு என்பது வெறுமனே உண்ணாமல் இருப்பதும் அல்லது நமக்கு பிடிக்காத உணவு வகைகளை தவிர்த்துவிட்டு பிடிப்பவற்றை சற்று அதிகமாகவே உண்பதும் அல்ல நோன்பு. பிறர் பார்க்க வேண்டும், அதன் மூலம் எனக்கு விளம்பரம் கிடைக்க வேண்டும், அவர் அப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர், அவரிடம் சென்றால் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற நம்மை குறித்த பரவலான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய வழக்கை செய்வது இடக்கை அறியாதது போல் நம்முடைய செயல்கள் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் கடவுளுக்கு பிடித்த அருள் செயல்களாக இருக்கும். இவைகளைத்தான் நாம் ஜெபம், தபம், நோன்பு என்று சொல்ல முடியும். இந்த பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தியை நான் புரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள். இயேசுவிடம் வந்து முறையிடுகிறார்கள். பரிசேயருடைய சீடர், யோவானுடைய சீடர், நாங்கள் நோன்பு இருக்கிறோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை. அது நம்முடைய மதத்துக்கு முரணானது இல்லையா? அல்லது மோயிசன் நமக்கு கொடுத்த சட்டங்களுக்கு முரணானது இல்லையா? நீரே உம்முடைய சீடர்களுக்கு கற்பிக்க கூடாது, நீங்களும் வாரத்திற்கு ஒரு நாள் நோன்பிருக்க வேண்டும், அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு முறை நோன்பிருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது நோன்பிருக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் உம்முடைய சீடர்களுக்கு சொல்லக்கூடாது என்பது போல் அவர்களுடைய முறையீடு இருக்கிறது. அதற்கு இயேசுனுடைய விடை அல்லது பதில் நாம் இயேசுனுடைய மனநிலையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு குறிப்பிடுகின்றார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? நிச்சயமாக முடியாது. காரணம், எங்கு மணமகன் இருக்கிறாரோ அங்கு ஆட்டம் இருக்கும், பாட்டம் இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும், அளவுக்கும் அதிகமான உணவு இருக்கும். எனவே அப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற பொழுது அந்த விருந்திற்கு வந்த விருந்தினர்கள், நாங்கள் நோன்பிருக்கிறோம், எங்களுக்கு பசிக்கவில்லை, நாங்கள் இதை உண்பதிலும் குடிப்பதிலும் ஆர்வம் கொள்ளப் போவதில்லை என்று சொல்ல முடியாது. எனவே தான் இயேசு சொல்லுகின்றார், மணமகன் அவர்களோடு இருக்கின்ற வரை விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட வேண்டிய அல்லது நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு எத்தகைய நோன்பை வலியுறுத்துகின்றார்? நம் ஒவ்வொரு தவக்காலத்திலும் இறைவாக்கினர் எசையா புத்தகம் 58ஆம் அதிகாரத்திலிருந்து 8 முதல் இருக்கின்ற பகுதிகளை நாம் வாசிக்கின்றோம். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிழையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பது அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. அப்ப கடவுள் என்று எதிர்பார்க்கின்ற நோன்பு ஒன்று இருக்கிறது. கடவுள் விரும்புகின்ற நோன்பை நிறைவேற்றுவதுதான் உண்மையான நோன்பு. நமக்கு பிடிக்காத உணவுகளை தவிர்ப்பதோ அல்லது விரும்புகின்ற உணவை சற்று அதிகமாய் எடுத்துக்கொள்வதோ அல்ல உண்மையான நோன்பு. அல்லது எதுவுமே உண்ணாமல் நான் மௌனமாய் இருந்துவிட்டு ஜெபிப்பேன், அல்லது ஆலயத்திற்கு செல்வேன், நற்கருணை சிற்றாலயத்திற்கு செல்வேன், ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளுவேன், இரவு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வந்து
வெறும் அளவுக்கு உண்பேன், இதுவல்ல நோன்பு. கடவுள் விரும்புகின்ற நோன்பு என்று அவராகவே நமக்கு சொல்லுகின்றார். பசித்திருப்போருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியவரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு என்று கடவுள் விரும்புகின்ற நோன்பினுடைய பட்டியல் நீளுவதை இறைவாக்கினர் எசையா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8 முதல் இருக்கின்ற பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் கடவுள் என்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற நோன்பு இதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய செயல்கள், களப்பணிகள், அறச்செயல்கள் அப்படிப்பட்டவையாய் கடவுளுக்கு விருப்பமுடையவையாய் இருந்தன. இந்த நாட்களில் நாம் இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து முதல் வாசகங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆமோஸ் இறைவாக்கினருடைய புத்தகத்திலும் சில தினங்களுக்கு முன்பு நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் எதை விரும்புகின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது இறைவசனம் சொல்லுகிறது, நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக, இவைதான் நான் விரும்புகின்ற நோன்பு. அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதுமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது நம்முடைய தமிழகத்தினுடைய தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் நடந்த தந்தை ஜெயராஜ் மகன் ஃபெனிக்ஸ் அவர்களுடைய படுகொலை. நம்முடைய தமிழக ஆயர் பேரவை தனது கண்டனத்தை தெரிவித்தது. அது இந்திய ஆயர் பேரவையினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்திய ஆயர் பேரவையினுடைய தலைவராயிருக்கின்ற மும்பை பேராயர் அவர்கள் அதை நம்முடைய திருத்தந்தையினுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கின்றார். அது அங்கிருந்து உலகினுடைய எல்லா கத்தோலிக்க திரு அவைகளுக்கும் அது எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று கூட என்னுடைய சகோதரர் குருவோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய சகோதரர் குரு இப்படி சொன்னார், கிறிஸ்டி, இந்த சாத்தான் குளம் சம்பவத்தை ஜெர்மனியில் எனக்கு தெரிந்த குடும்பத்தார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் கேட்டார்கள். அப்படி என்றால் இந்த கடவுள் எத்தகைய நோன்பை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, உண்மையிலுமே வேதனையாக இருக்கிறது. இந்த நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கின்ற ஒரு பெரிய மன உளைச்சல் என்னுள் கடந்த சில தினங்களாக இருக்கிறது. காரணம், தற்பொழுது இந்த நோய் தொற்று, அது ஏற்படுத்துகின்ற உயிர் பலி, அது விளைவித்திருக்கின்ற பொருளாதார சரிவு, பொது முடக்கம், உலகம் முழுவதுமாய் தன்னுடைய இயல்பான இயக்க நிலையிலிருந்து முடக்கப்பட்டிருக்கின்ற சூழல், வேலையில்லா கொடுமை, பசி, இப்படி நிறைய காரணங்களால் உலகில் பல கோடி மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்க, மக்களின் பணியாளர்களாய் செயல்பட வேண்டியவர்கள் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற தோணியில் இத்தகைய வன்கொடுமைகளிலும் மனித விரோத செயல்களிலும் சமூக விரோத செயல்களிலும் செயல்பட்டு இன்று நமக்கு முன்பாகவே பல வகையான வன்முறைகளை செய்கின்ற நிகழ்வுகளை ஊடகங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பு விழுப்புரம் பகுதியில் ஒரு 13 வயது சிறுமி உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியாவை உலுக்கெடுத்தது. அதன் பிறகு அங்கங்கே சம்பவங்கள். நம்முடைய புலம்பெயர்ந்தோர் தங்களுடைய இல்லங்கள் நோக்கி செல்லுகின்ற பொழுது அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், மரணங்கள், விபத்துக்கள், அது உண்டாக்கிய வழிகள், இவையெல்லாம் நமக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்கிறது. இதற்கிடையில் மத்திய அரசினுடைய ஒன்றுக்கும் உதவாத திட்டங்கள், ஏமாற்று திட்டங்கள், 20 லட்சம் கோடி என்று சொல்லி யாருக்கு செலவிட்டார்கள்? ஒவ்வொரு முறையும் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பொய்யான செய்திகளை பரப்பி நம்மை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற சூழலில் கடந்த 29ஆம் தேதி மீண்டும் ஒரு சம்பவம் தமிழகத்தை உலுக்கி எடுத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு அருகில் இருக்கின்ற ஏம்பல் என்கின்ற ஒரு கிராமத்தில் 7 வயது குழந்தை, 7 வயது சிறுமி என்று சொல்லக்கூடாது, 2ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தையை
அந்த பகுதியில் பூ வியாபாரம் செய்கின்ற ஒரு காமுகன் இந்த குழந்தையை சின்னாபின்னமாக்கி கழுத்தை அறுத்து புதரில் போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் அந்த குழந்தை வாழுகின்ற அந்த பகுதியிலேயே இருந்திருக்கின்றான். குழந்தை காணவில்லை என்று சொல்லி காவல்துறையினருக்கு செய்து கொடுக்க ஊர் மக்களோடும் காவலர்களோடும் குழந்தையை தேடுவது போன்றே இவனும் தேடிக்கொண்டிருக்க இறுதியாக அவன் சிக்கிக் கொண்டான். தமிழக அரசு நாங்கள் அதற்கு இவ்வளவு லட்சம் கொடுக்கின்றோம் என்று சொல்லுகிறது, மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு லட்சம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறது. இதே தான் நம்முடைய சாத்தான்குளம் படுகொலையிலும் அரசு அறிவித்திருக்கிறது. எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் சேர்ந்து பல லட்சங்களை கொடுக்கின்றது. இறந்து போன ஜெயராஜை கொடுப்பார்களா? இறந்து போன ஃபெனிக்ஸை கொடுப்பார்களா? இறந்து போன இந்த 7 வயது சிறுமியை இவர்களால் கொடுக்க முடியுமா? அப்படி என்றால் இன்று எது நோன்பாக இருக்க கடவுள் விரும்புகின்றார்? எசையா இறைவாக்கினர் அழகாய் சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்டோம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்படி என்றால் என்ன? உன் இனத்தாரை நீ எதிர்க்காதே, உன் இனத்தாரை காயப்படுத்தாதே, உன் சாயலை தாங்கியிருக்கின்ற அடுத்தவனை கடவுளுடைய உருவாக, கடவுளுடைய பிம்பமாக பார், அவனுடைய மாண்பை பெரிதாக கொண்டாடு. இயேசு அதைத்தான் செய்தார். ஒவ்வொரு நோயாளரும் இயேசுவிடத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுள் சிதைந்து போயிருந்த மாண்பை உயர்த்தி பிடித்தார், சுகம் கொடுத்தார், நலம் நல்கினார். சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருந்தவர்களை மையத்திற்கு கொண்டு வந்தார். இதுதான் கடவுள் விரும்பிய நோன்பாக இருந்தது. அதைத்தான் கடவுள் என்று நயம்மையும் செய்திட அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இத்தகைய சமூக விரோத செயல்கள், பெண்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற வன்மம் நிறைந்த செயல்கள், வன்கொடுமைகள் உண்மையிலுமே நம்மை எல்லாம் இந்த நூற்றாண்டில் வாழ தகுதியற்றவர்கள் என்பதை எடுத்துச் சொல்லுவதாகவே இருக்கிறது. எனவே நாம் முழந்தால் படியிட்டு செபிப்போம். இந்த நிலை மாற வேண்டும். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் உறக்க சொல்லியது, we should create a better world. I don't think it's possible. I don't think it's possible. Who will create it? யார் அதை உருவாக்க முடியும்? இன்றைய சமூகம், இன்றைய மனிதர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அடுத்த சந்ததியினருக்கு எப்படி நம்மால் ஒரு நலமான, ஒரு ஒளிமயமான வாழுகின்ற சூழலை கொண்டிருக்கிற ஒரு புதிய உலகை உருவாக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து சிந்தனைகளோடு ஆண்டவருடைய அருள் வேண்டி கடவுளின் மக்களாய் நாம் வாழ, உலகம் மாறிட, உலகத்தின் எல்லா ஜீவராசிகளும் மாறிட தொடர்ந்து செபிப்போம். அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். அன்புடனே பீரெங்கள்
சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் அது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதரணிகளின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுனை காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராக்கி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் விரும்புகின்ற நோன்பை முன்னெடுத்து செல்ல நமக்கு அழைப்பு தருகிற கடவுள். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அடிமையாய் வாழ்ந்திட அருளொன்று கேட்கின்றே. அருளொன்று கேட்கின்றே. அருளொன்று கேட்கின்றே. ஐயா, அவனியில் உந்தன் அடிமையாய் வாழ்ந்திட அருளொன்று கேட்கின்றே. இன்பமும் துன்பமும் அலையென வரும் நாள், இன்னருள் துணையாய் நீ வர வேண்டும். இன்பமே செல்வமே, ஏசையா, இன்பமே செல்வமே என்னரும் இயேசுவே. இன்னமும் எனக்கு துன்பமும் ஏனையா, அருளொன்று கேட்கின்றே.
நண்பர்கள் எனக்கிங்கு உண்டு, அன்புக்கு நீ அன்றி வேறவர் உண்டு. அன்பனே நண்பனே என்னரும் இயேசுவே, அன்பனே நண்பனே என்னரும் இயேசுவே, அன்பனே நண்பனே என்னரும் இயேசுவே. அன்பனே நண்பனே என்னரும் இயேசுவே, ஆருயிர் தந்து என்னை மீட்ட ஐயா அருளொன்று கேட்கின்றே. ஐயா அவனியே உந்தன் அடிமையாய் வாழ்ந்திட அருளொன்று கேட்கின்றே. ஐயா வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தூயவர் என்பது அவரது பெயர். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 49வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளும் விரும்புகின்ற நோன்பை முன்னெடுக்கின்றவர்களாய் வாழ அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அருள் தாரும் தேவ மாதாவே, ஆதியே இன்ப ஜோதியே, ஆதியே இன்ப ஜோதி. அருள் தாரும் தேவ மாதாவே, ஆதியே இன்ப ஜோதியே, ஆதியே இன்ப ஜோதி. இருள் நீங்கவே இகமீதிலே, ஈடிலா நிதியே கதியே. இருள் நீங்கவே இகமீதிலே, ஈடிலா நிதியே கதியே. ஆதியே இன்ப ஜோதியே, ஆதியே இன்ப ஜோதி. அருள் தாரும் தேவ மாதாவே, ஆதியே இன்ப ஜோதியே,